போர். இன்னொரு பக்கம் பாருங்க, சைனாவுக்கும் ஜப்பானுக்கும் ஒரு பக்கம் 3 நிற்கிறாங்க. இது போல எல்லா நாடுகளுக்கும் பாருங்க, தென்கொரியா ஒரு பக்கம், வடகொரியா ஒரு பக்கம். எல்லா சூழ்நிலையிலும் பார்ப்போம்னா போர் எந்த டைம்ல உருவாகணும்னு தெரியவே தெரியாது, அந்த சூழ்நிலை இருக்கு. ஆனா 3ஆம் உலக போர் மாத்திரம் நடந்துச்சுன்னா உலகத்துல 250 கோடி பேர் நிச்சயமா இறந்துடுவாங்க. இது வெளிப்படுத்தின விசேஷம் 6ஆம் அதிகாரத்துல கர்த்தர் தெளிவாக எழுதி வச்சிருக்கிறார். இதுதான் 4ஆம் முத்திரை உடைக்கப்படும் போது, 4ஆம் முத்திரை உடைச்ச உடனே என்ன வருமா பாருங்க, மரணம் என்ற ஒரு தூதன் இறங்கி கூடுமான மட்டும் 1/4 பங்கு ஜனத்தை அழிச்சிடுவானோ. இந்த 3ஆம் உலக போர் மாத்திரம் நேற்றைய தினத்துல இஸ்ரேல் வந்து ஒரு நம்ம ராணுவ ஒத்திகை பண்ணியிருக்கிறாங்க. அமெரிக்க போர் விமானம் வந்துருக்குது, அது வந்து கொஞ்சம் ராணுவ ஒத்திகை பண்ணிட்டு போயிருக்கிறாங்க. இது என்ன ஆகுது, ஒருத்தருக்குள்ள ஒருத்தர் கோபத்தை உண்டாக்குகிறது. கோபம் மாத்திரம் உண்டாயிடுச்சுன்னா நிச்சயமா அது மூர்க்கமாய் மாறி சண்டையில போய் முடிச்சிடும். அது 3ஆம் உலக போரா மாறினா யார் யாருக்கிட்டலாம் அவங்களுடைய வெப்பன்ஸ் இருக்கோ அதை எடுத்து பயன்படுத்தினாங்கன்னா இந்த உலகம் வந்து சுடுகாடாய் மாறிடும். அதான் கர்த்தர் யுத்தங்களையும் யுத்தத்தின் செய்திகளையும் கேள்விப்படுவீர்கள், கலங்காதபடிக்கு நீங்க எச்சரிக்கையா இருங்க. ஏன் நம்ம கலங்காதபடிக்கு எச்சரிக்கையா இருக்கணும்? கர்த்தரை அறிந்த பிள்ளைகள் மாத்திரம் தான் கலங்காம எச்சரிக்கையா இருக்க முடியும். தேவனை அறியாத பிள்ளைகளுக்கு நீங்க ஒரு திடுக்கணும் செய்தியா இருக்கு. ஏன் தெரியுமா? எந்த டைம்ல வந்து சண்டை வரணும்னு தெரியல. அந்த சூழ்நிலை நீங்க உலகம் எப்படி இருக்குது, ஆயத்தமா இருக்கு. நான் அதுதான் சொல்றேன், கணவன் மனைவிக்குள்ள நீங்க வந்து நிறைய பிரிவினை. உலகத்திலேயே கிறிஸ்துவ மதத்துல தான் டைவர்ஸ், கணவன் மனைவி போட்டு போய் நிற்கிறது பார்த்தீங்கன்னா 199 விழுக்காடு கிறிஸ்துவ பிள்ளைங்க தான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எங்க வேதம் நமக்கு தெளிவாய் சொல்லுகிறது, நீங்க முதலாம் உயிர்த்தெழுதலுக்கு பங்குள்ளவர்களாய் இருக்கிறீங்களா? இயேசு கிறிஸ்துவின் வருகைக்கு பங்குள்ளவர்களாய் இருக்கிறீங்களா? இயேசு கிறிஸ்துவுக்கு நீங்க பங்காளிகளா இருக்கிறீங்களா? நீங்க அவரோடு போய் நித்திய காலமாய் யுகா காலம் அவரோடு போய் அவரோட வாழ போகிறீங்களா? நீங்க உங்களை நீங்களே நிதானித்து சோதித்து அறிந்து பாருங்க. இங்க வேதம் சொல்லுகிறது, வெளிப்படுத்துதல் விசேஷம் 13ஆம் அதிகாரம் 15 வாசிப்போம். மேலும் அம்மிருகத்தின் சொரூபம் பேசத்தக்கதாகவும் மிருகத்தின் சொரூபத்தை வணங்காத யாவரையும் கொலை செய்யத்தக்கதாகவும் மிருகத்தின் சொரூபத்திற்கு ஆவியை கொடுக்கும்படி அதற்கு சத்துவம் கொடுக்கப்பட்டது போது இருங்க. ஹல்லேலூயா. இந்த வசனம் இப்பதான் கொஞ்சம் தொடக்கமா இருக்கு, இன்னும் நிறைவேறல. இந்த வசனம் தொடக்கத்துக்கு வந்தாயிடுச்சு, இன்னும் நிறைவேறல. காரணம் என்னன்னா, இந்த உலகத்தின் சகல சாம்ராஜ்யத்தையும் ஆளுறதுக்காக ஒருத்தன் வரப்போகிறான். அவன் தான் அந்தி கிறிஸ்து. இந்த அந்தி கிறிஸ்து வந்துதான் உலகத்தை முழுவதையும் 7 வருஷ காலம் அரசர போறான். இயேசு கிறிஸ்து வருகைக்கு முன்பாக நடக்கக்கூடிய காலம் இந்த காலம். அந்த காலத்துல 3 வருஷம் உபத்திர காலமா இருக்கும், 3 வருஷம் மகா உபத்திர காலம் வரும். ஏன் வேதம் நமக்கு சொல்லுகிறது பாருங்க, இயேசு கிறிஸ்து வருகைக்கு முன்பாக வானத்தின் பூமி உண்டாக்கின சர்வ வல்லமை உள்ள என் தேவனாகிய கர்த்தர் இந்த பூமியில 1000 வருஷம் அவர் அரசாட்சி செய்ய வேண்டும். இவர் இயேசு கிறிஸ்துவின் அரசாட்சிக்கு முன்பாக அவன் 7 வருஷ காலம் இந்த பூமியில அவருடைய ஆளுகை இருக்கும். இன்னைக்கு உலகம் முழுவதும் சிறுபான்மையர் என்று சொல்லி முஸ்லிம்ஸ்களை என்ன பண்றாங்க, ஒடுக்குறாங்க. அவங்க எப்பேற்பட்ட ஆளுநர் தெரியுமா? யாருக்காவது உங்களுக்கு தெரியுமா? தெரியாதா? உலகத்திலே முதன்மையான கோட்டீஸ்வரர்கள் யாருன்னு பார்த்தீங்கன்னா முஸ்லிம்ஸ் தான். தெரியுமா? பாருங்க, உலகம் முழுவதும் 10 கோட்டீஸ்வரங்கள் இருக்கிறாங்க. இந்த 10 கோட்டீஸ்வரங்கள்ல 2 பேர் வந்தா கிறிஸ்தவங்க. மீதி இருக்கிற 8 பேர் 8 நாடுகளில முதன்மையான கோட்டீஸ்வரங்க தான். உலகத்திலேயே வேற யாருமே கிடையாது. உலக சரித்திரத்துல பணக்கார பட்டியலில் முஸ்லிம்ங்க தான் எப்படி இருக்கிறாங்க, முதன்மையான இடத்துல இருக்கிறாங்க. ஹல்லேலூயா. இந்த முஸ்லிம்ஸுங்க இன்னைக்கு உலகத்துல சிறுபான்மையர் என்று சொல்லி அவங்க அங்க ஒடுக்குறாங்க.
ஆனா வேதம் நமக்கு தெளிவாய் சொல்லுகிறது, ஆகார் பாருங்க, ஆபிரகாம் வீட்டை விட்டு அவர் என்ன பண்றாரு, துரத்தி விடுகிறார் தேசத்தை விட்டு. ஆகார் எடுத்து என்ன பண்றாங்க, அந்த நதி அண்டையில உட்கார்ந்து இருக்கும்போது அங்க தேவதூதன் இறங்கி, உன் சந்ததியை நான் ஆசீர்வதிப்பேன், அவன் கை பலத்திருக்கும், அவன் எப்படி இருப்பானா, துஷ்டனா இருப்பான். அவன் எப்படி இருப்பானா, துஷ்டனாக இருப்பான். 4000-6000 வருஷத்துக்கு முன் சொல்லப்பட்ட அந்த வாக்கு தத்துவம் நம் கண் முன்னே இப்ப நடக்க போகுது. ரஷ்யா முஸ்லிம் தேசம், இந்தோனேஷியா, இங்க இருக்கிற பாருங்க வடநாட்டு, இங்க இருக்கிற அரபு தேசத்துல இருக்கிற எல்லாமே முஸ்லிம்ஸ் தான். இஸ்ரேல் தேசத்தை தவிர மீது இருக்கிற எல்லா நாடுகளும், சுத்தி இருக்கிற எல்லா நாடுகளும் முஸ்லிம்ஸ் தான். ஈரான்லிருந்து, ஈராக்கிலிருந்து, குவைத்திலிருந்து எல்லாம் என்ன நாடு, ஆப்பிரிக்கா தேசத்திலிருந்து, உகாண்டாவிலிருந்து எல்லாமே என்ன தேசம், முஸ்லிம்ஸ் தேசம் தான். 148 நாடுகளுக்கு மேல இருக்குது முஸ்லிம் தேசம். இவங்க தான் உலக பட்டியல பணக்கார இடத்துல இருக்கிறாங்க. நாளைக்கு இந்த உலகத்தை ஆளுக செய்ய போகிற வருகிற அந்தி கிறிஸ்துவானவன் கரங்களில இவங்க தான் கொடுக்க போறாங்க. இவங்க தான் அந்த அந்தி கிறிஸ்து கையில என்ன பண்ண போறாங்க, தேவனுடைய ராஜ்யம் வருவதற்கு முன்பாக அவன் வருவான் என்று சொன்ன வார்த்தை நிறைவேற முடியாது. இந்த துஷ்டன் கையில தான் என்ன பண்ணப்படுது, அங்க கரத்துல கொடுக்க போகிறது. நான் சொல்லல, வேதங்க தெளிவா சொல்லப்பட்டிருக்கு. ஆனா இந்த வார்த்தை இப்பதான் கொஞ்சம் கொஞ்சம் நடந்து இருக்கு. முதல்ல பாருங்க, உலக அளவில் சோபியா என்ற ஒரு பொம்மையை என்ன பண்ணிட்டாங்க, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ். பாருங்க, அந்த பொம்மை பேசத்தக்கதாயும் அதுக்கு சத்துவம் கொடுக்கப்படும், கொடுத்து ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் உலகம் முழுவதும் ஆளுகை பண்ணுவதற்காக வரப்போகிறோம். பாருங்க, ராணுவத்துல பாத்தீங்கன்னா, இப்ப பாருங்க, ராணுவத்துல சண்டை வந்தா அநேகமா முதல்ல என்ன அனுப்ப மாட்டாங்க, வீரர்கள் அனுப்ப மாட்டாங்க. ட்ரோன் என்ன தெரியுமா, எந்திரம். இதைத்தான் என்ன பண்ணுவாங்க, ஆள் இல்லாத விமானங்களை அனுப்பி வேவு பார்ப்பதும் குண்டு போறதுக்கு ஆயத்தப்படுத்துவாங்க. ஹல்லேலூயா. இதை பார்த்து பரிசோதித்த பிறகு உலகம் முழுவதும் அவன் எந்திரங்களை உண்டாக்கி அவன் தான் நம்மளை ஆளுகை செய்ய போகிறான். அந்த காலகட்டத்தில் நம்ம இருக்க மாட்டோம்னு நினைக்கிறேன். ஹல்லேலூயா. அதனால்தான் கர்த்தர் சொல்லுகிறார், ஒருவன் கொல்லவும் ஒருவன் விற்கவும் கூடாதபடிக்கு காலம் வரப்போகுது. இந்த வசனம் நிறைவேறுவதற்கு முன்பாக நெக்ஸ்ட் வசனம் நிறைவேற போகிறது. வாசிங்க. அது சிறியோர், பெரியோர், ஐஸ்வர்யவான்கள், தரித்திரர், சுயாதீனர், அடிமைகள், பாருங்க, தாங்கள் யாவரும் தங்கள் வலது கையிலாவது நெற்றியிலாவது ஒரு முத்திரையை பெறும்படிக்கு அந்த மிருகத்தின் முத்திரையாவது அது நாமத்தையாவது அது நாமத்தில் அக்கத்தையாவது தரித்துக் கொள்ளுகிறவன் தவிர வேறு ஒருவனும் கொல்லவும் விற்கவும் கூடாதபடிக்கு செய்தது. இதிலே ஞானம் விளங்கும். அந்த மிருகத்தின் லக்கத்தை புத்தி உள்ளவன் கணக்கு பார்க்க கடவன். அது மனுஷனுடைய லக்கமாய் இராது. அதனுடைய லக்கம் 666,666. இந்த முத்திரைய இன்னும் கொஞ்ச நாட்களில எல்லாருக்கும் வலது கையில இல்லைன்னா நெத்தியில போடப்படும். அதற்கான எல்லா ஆயத்த பணிகளும் நடந்திருக்கு. அன்னைக்கு நாங்க வெள்ளிக்கிழமை போய் பாரப்பட்டு பிரேயர் பண்ணுறதுக்காக என்ன பண்ணுகிறோம், கோம்பு நகர் போயினுங்கிறோம். நாங்க தான் இந்த இந்திய தேசத்துடைய பிரதிகள்னு சொல்லி மம்தாவும் பிரவீன் ஓடி போய் ஆதார் கார்டு பிடிச்சிட்டு வர போனாங்க. இந்த ஆதார் கார்டு எதுக்கு தெரியுமா? இந்த ஆதார் கார்டு எதுக்கு தெரியுமா? வருகிற அந்தி கிறிஸ்துவிய முத்திரை நீங்க போடக்கூடாதுன்னு வேதம் நமக்கு தெளிவா சொல்லுது. ஏன் போடக்கூடாது பாருங்க. எபேசியருக்கு 4:30 கர்த்தர் சொல்லுகிறார், நீங்க மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையாய் தரித்த பரிசுத்த ஆவியானவர். உங்களுடைய நெத்தியில யார் முத்திரை இருக்கு? இயேசு கிறிஸ்துவிய முத்திரை இருக்கு. அவருடைய முத்திரையை தரித்திருக்கிற நீங்க அந்த முத்திரையை போய் தரிச்சிட்டா நிச்சயமா பரலோக ராஜ்யத்துக்கு வரவே முடியாது. என்ன பிரதர் சொல்றீங்க? நான் சொல்லல. யோவானுக்கு பத்மத்தீவிலே கர்த்தர் 2000 வருஷத்திற்கு முன்பாக எழுதி வைத்திருக்கிறார். இந்த யோவான் கையில் என்ன பண்ணியிருக்கிறாரு? தன்னை அவனோடு வாழ்ந்த சீசன் காரங்களில் என்ன பண்ணியிருக்கிறாரு? இதை எழுதும்படியாக கர்த்தர் கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா.
வாசிப்போம். வெளிப்படுத்தின விசேஷம் 20வது அதிகாரம் 1 வாசிங்க. ஃபர்ஸ்ட். ஒரு தூதன் பாதாளத்தின் திறவுகோலையும் வறிய சங்கிலியையும் தன் கையிலே பிடித்துக் கொண்டு வானத்திலிருந்து இறங்கி வர கண்டேன். அவன் பிசாசு என்றும் சாத்தான் என்றும் சொல்லப்பட்ட பழைய பாம்பாகிய வலு சர்ப்பத்தை அவன் பிடித்து அதை 1000 வருஷம் கட்டி வைத்து அந்த 1000 வருஷம் நிறைவேற வரைக்கும் ஜனங்களை மோசம் போக்காதபடிக்கு அது பாதாளத்திலே தள்ளி அடைத்து அதன் மேல் முத்திரையை போட்டான். ஹல்லேலூயா. அவன் மேல கர்த்தர் முத்திரை போட வைக்கிறாரு. ஆனா இவன் நமக்கு ஒரு முத்திரை போடணும்னு அவன் நினைக்கிறான். அதுதான் அந்திக்கிறிஸ்துவின் முத்திரை. ஒருவன் கொல்லவும் ஒருவன் விற்கவும் கூடாதபடிக்கு காலம் வரும். பாருங்க, இப்போ ஒரு போய் இடத்தை நீங்க வாங்கினீங்கன்னா உங்க பேர்ல மாற்றணும்னா முதலாவது உங்களுக்கு ஆதார் கார்டு இருக்கணும். ஆதார் கார்டு இல்லைன்னா மாற்றவே முடியாது. நீங்க யாரு, நீங்க உங்களுடைய அட்ரஸ், உங்களுடைய எல்லா ப்ரூஃபும் எதுல இருக்கு? ஆதார் எண்ணுக்குள்ள இருக்கு. நெக்ஸ்ட், இந்த ஆதார் கார்டு நீங்கள் தொலைஞ்சு போச்சு. ஒரு வாட்டி போய் வாங்கி வரீங்க, 2 வாட்டி வாங்குறீங்க. இதே போல் ஒவ்வொரு டைம் வாங்கின்னு இருக்க முடியாது. ரெண்டாவது, இங்க இருந்து நீங்க வெளியூருக்கு போறீங்க. போக சொல்றது போல எப்பொழுதும் பாக்கெட்ல கார்டை வச்சுக்கினே போயிட்டு இருக்க முடியாது. அவசரத்துக்கு போயிடுங்க. இதே போல நிறைய பேர் போறாங்க, இன்னைக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுறாங்க. அவங்க பாக்கெட்ல அட்ரஸோ வேற ஏதாவது இருந்தா கண்டுபிடிக்கிறாங்க. இல்ல கண்டுபிடிக்க முடியல. ஹல்லேலூயா. இப்ப பாருங்க, நேற்று தினத்துல ஒருத்தருங்க விழுந்து கிடந்தார். அவர்ல என்ன பண்ணியாச்சு, ஆம்புலன்ஸ்ல ஏற்றி நிட்டு போயிட்டாங்க. இவர் ஆதார் கார்டு பிடிச்சிட்டு இருந்தாங்க. இவரை தம் வச்சு ஒண்ணு இவர் யார் என்னன்ற டீட்டெயில்ஸ் வந்துடும். இவருடைய கண்ணை ஸ்கேன் பண்ணா இவர் யாரு, என்ன பேரு, என்ன டீட்டெயில்ஸ் எல்லாமே அதுல வந்துடும். யாருமே அவருக்கு என்ன பண்ண வேண்டியதில்லை, சாட்சி சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது. இப்ப கடந்த நாட்டில் ஆதார் கார்டு பிடிச்சிங்களா ரவிக்குமார்? பிடிச்சாயிடுச்சா? அவர் பிடிச்சாயிடுச்சு. அட்ரஸ் கேட்டாங்க, யாரும் விவரமான அட்ரஸ் சொல்லலை. நேற்று விக்டோரியா ஹாஸ்பிட்டலுக்கு அவர் தூக்கின்னு போயிட்டாங்க. இப்போ இருக்கிற டெக்னாலஜிக்கு அந்த அளவுக்கு இல்லை. வருகிற காலங்களில் அது வரும். நீங்க போய் யாருக்கும் சாட்சி சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது. ஒருத்தர் அடிபட்டு கீழே விழுந்து கிடந்தா ஹாஸ்பிட்டலுக்கு இட்டு போகும்போது அவருடைய கண்ணை ஸ்கேன் பண்ணும்போது, அவருடைய தம் கையை ஸ்கேன் பண்ணும்போது அவர் யார் என்பதனுடைய டீட்டெயில்ஸ் வந்துடும். இதுதான் அந்திக்கிறிஸ்துவின் முத்திரை. இதுதான் ஆதார் கார்டு. இதைத்தான் கர்த்தர் சொல்றாரு. நீங்க ஒருவர் என்ன பண்ணாதீங்க, தரிக்காதீங்க. சிறியோர் பெரியோர், ஐஸ்வர்யான், தரித்திரர், சுயாதீனர், அடிமைகள் யாவரும் தாங்கள் தாங்கள் வலது கையிலாவது நெத்திலாவது ஒரு முத்திரை பெறும்படிக்கு. இன்னும் அம்மா 5 இல்ல 10 2030 கிட்ட நிச்சயமா உலக அளவில் இந்த அந்திக்கிறிஸ்துவ முத்திரை ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. இந்த அந்திக்கிறிஸ்துவ முத்திரை ஸ்டார்ட் பண்ணி முடிக்க சொல்ல அவருடைய ஆட்சி கண்டிப்பா வந்துடும். யாருடைய ஆட்சி? அந்திக்கிறிஸ்துவின் ஆட்சி வரும். ஒருவன் கொல்லவும் ஒருவன் விற்கவும் கூடாதபடிக்கு காலம் வரும். அதுதான் அவனுடைய நாமத்தை என்ன பண்ணணும், நீங்க தரிக்கணும்னு அவன் மறைமுகமாக வச்சிருக்கிற சூழ்ச்சி. ஆனா இங்க வேதம் நமக்கு தெளிவாய் சொல்லுகிறது, நீங்க மீட்கப்படும் நாளுக்கென்று, தேவனுக்காக நீங்க மீட்கப்பட்ட பிள்ளைகள், மீட்கப்பட்ட நாளுக்கென்று முத்திரையாய் தரித்த பரிசுத்த ஆவியானவரை நாம் அனுதினமும் கிரியைகளினாலே துக்கப்படுத்துகிறோம். நீங்க கர்த்தருடைய பிள்ளைகளா இருக்கிறீங்க, நீங்க தேவனுடைய பிள்ளைகளா இருக்கிறீங்க. நம்முடைய கிரியைகளை கொண்டு தேவனை நம்ம அனுதினம் என்ன பண்றோமா, துக்கப்படுத்துகிறோம். அப்படி நீங்க அந்திக்கிறிஸ்துவிய முத்திரையை தரித்து கொண்டால் நீங்க நித்தியமா பரலோக ராஜ்யத்துக்கு வர முடியாது என்பதை குறித்து யோவான் என்ன பண்றாரு, இங்க ஒரு காரியத்தை எழுதுகிறார். வாசிப்போம். அதற்கு பின்பு கொஞ்ச காலம் விடுதலை ஆக வேண்டும். அன்றியும் நான் சிங்காசனங்களை கண்டேன், அவைகளின் மேல் உட்கார்ந்தார்கள், நியாயத்திற்கு கொடுக்கும்படி அவர்களுக்கு அதிகாரம் அளிக்கப்பட்டது. இயேசுவை பற்றி சாட்சி நிமித்தமும் தேவனுடைய வசனத்தின் நிமித்தமும் சிரசேதம் பட்டவர்களுடைய ஆத்துமாக்களையும் மிருகத்தையாவது அதன் சொரூபத்தையாவது வணங்காமல் தங்கள் நெற்றிகளிலும் தங்கள் கைகளிலும் அதன் முத்திரையை தரித்துக் கொள்ளாமலும் இருந்தவர்களை கண்டேன். அவர்கள் உயிர்த்து கிறிஸ்துவுடனே கூட 1000 வருஷம் அரசாட்சி
யாரெல்லாம் அந்த முத்திரையை போடாது இருக்கிறாங்களோ அவங்க மாத்திரம்தான் அந்த 1000 வருஷ அரசாட்சியில பங்கு கொள்ள முடியும். நீங்க முத்திரையை மாத்திரம் போட்டுட்டீங்கன்னு வச்சுங்களேன், நிச்சயமா பரலோக ராஜ்யத்துக்கு வரவே முடியாது. தங்கள் நெற்றிகளிலும் தங்கள் கைகளிலும் அதன் முத்திரையை தரித்து கொள்ளாமலும் இருந்தவர்களை கண்டே. நீங்க அந்த முத்திரையை தரித்து கொள்ளாமல் இருந்தீங்களா மாத்திரம்தான் அந்த நித்திய பரலோக ராஜ்யத்துக்குள்ள போக முடியும். இல்லைன்னா நிச்சயமா எங்க போக முடியாது சொல்லுங்க, பரலோக ராஜ்யத்திலே போக முடியாது. யாரெல்லாம் ஆதார் கார்டு பிடிச்சாயிடுச்சு, அதனால ஆதார் கார்டை எடுத்துட்டங்க. எடுத்தாச்சா 500 ரூபாய் நோட்டு பிராண்ட் பண்ணாங்க தெரியுமா, 1500. அதே போல ஒரு நாள் நைட்ல பிராண்ட் பண்ணுவாங்க. நீங்க எல்லாருமே நாளைக்கு ஆதார் கார்டு எடுத்து போட்டு கொடுத்துட்டு உங்களுக்கு ஒரு பயிற்சிக்கு போடுவாங்க, அதை நீங்க பெற்றுக்கொள்ளுங்க. என்ன பண்ணுவாங்கன்னாக்கா கூப்பிடுவாங்க. இந்த கவர்மெண்ட் என்ன பண்ணும், இந்த அறிவிப்பு கொடுக்கும். நாம என்ன பண்ணுவோம், ஆதார் கார்டை கையில வச்சுன்னு கியூல நிற்போம். நம்ம எல்லாரும் கியூல நிற்க சொல்ல, வாமா வந்து நின்னீங்களா, நின்னவனே கார்டை கொடுவாங்க. கார்டு இப்படி வாங்குவாங்க. நெக்ஸ்ட் என்ன பண்ணுவாங்க, ஆல்ரெடி மோட்ராலா கம்பெனிக்காரங்கிட்ட இந்த பயோசிப்பை தயாரிப்பதற்காக ஆர்டர் கொடுக்கப்பட்டாயிருக்கு. உங்களுடைய ஆதார் எண் எல்லாம் என்ன பண்ணப்பட்டாயிடுச்சு, பயோசிப்பாக தயாரிக்கப்பட்டாயிருக்கு. 1000 சிப்பி மெமரி கார்டு கொண்ட ஒரு கருவி. அது சின்னதா கடுகு பெருசு தான் இருக்கு. ஒன்று நெத்தியில இல்லைன்னா கையில. இதுக்கு அடையாளமா 2020 கொரோனா வர சொல்ல ஓடி ஓடி போய் கையை காட்டிட்டு சர்ச்சுக்குள்ள போகணும், கையை காட்டிட்டு ஹாஸ்பிட்டலுக்குள்ள போகணும், கையை காட்டிட்டு எங்காவது ஆஃபீஸ்க்குள்ள போக சொல்ல போகணும். நெத்தியை காமிச்சோம், நம்மளுக்கு எவ்வளோ வெப்பம் இருக்குது, நம்ம கையில் எவ்வளோ வெப்பம் இருக்குது, என்ன பண்ணாங்க, டெஸ்ட் பண்ணாங்க. நம்ம கையில் நம்ம நெத்தியில எலக்ட்ரிக்கல் இருக்கு தெரியுமா உங்களுக்கு, தெரியுமா தெரியாதா? நம்ம உடம்புல கரண்ட் இருக்கு. அந்த கரண்ட் வந்து ஒன்று கையில் இருக்குது, வலது கையில் இருக்கு, இன்னொன்று நெத்தியில் இருக்கு. இவங்க இதை ஆராய்ச்சி பண்ணுவதற்காக தான் இது முன்மாதிரியா உங்ககிட்ட எல்லாருக்கிட்டையும் கையை நீட்ட சொன்னாங்க. நீங்க ஓடி ஓடி போய் கையை நீட்டினீங்க, கையை பார்த்தாங்க, வெப்பம் பதிவாச்சு. நெத்தி காட்டினீங்க, நெத்தியில் இருக்கிற கையில பாச்சு, இதுவும் பதிவாச்சு. இந்த 2 பதிவுக்கு மறைமுகமா ஆராய்ச்சி பண்ணாங்க. இந்த ஆராய்ச்சி பண்ணதுல நெத்தியில தான் அதிக பவர் உள்ள கரண்ட் இருக்குதுன்னு கண்டுபிடிச்சு இருக்கிறாங்க. இதோ தெரியுமா உங்களுக்கு, அதிக பவர் எங்க இருக்கா, நம்ம நெத்தியில் இருக்கு. ஏன் நெத்தியில் இருக்கு பாருங்க, ஒருத்தருக்கு கையில வச்சாச்சு பயோசிப்பி, இந்த கையில வைக்க முடியாது, இடது கையில வைக்கவே முடியாது. ஏன்னா இதுக்கு வந்து கரண்ட் பவர் கிடையாது. ஆனா இந்த வலது கைக்கும் நெத்திக்கும் பவர் இருக்கு. இந்த வலது கையில வச்ச உடனே ஒருத்தர் ஆக்சிடென்ட் ஆகிடும், இந்த கை போயிடுச்சுன்னா மறுபடியும் என்ன பண்ண முடியாது, பயோசிப்பிய வைக்க முடியாது. அப்ப எங்க வைக்கலாம், நெத்தியில வைக்கலாம். இன்னைக்கு தீர்மானம் பண்ணி இருக்கிறாங்க. ஏன் நெத்தியில வைக்கலாம், ஒரு ஆக்சிடென்ட் ஆயிட்டு ஒருத்தர் இறந்து போயிட்டான்னா அவன் தலையில இருக்கு தெரியுமா, அந்த தலையோட அவனுடைய பயோசிப்பு அழிஞ்சு போயிடும். ஆனா கையில இருந்துச்சுன்னா ஒரு கை போன மறுபடியும் பயோசிப்பு நெத்தியில பொருத்தணும், மறுபடியும் நெத்தியில பொருத்தத்துக்காக என்ன பண்ணும், ஆயத்தப்படுத்தணும். அதனால ஒரே டைம் எல்லாருக்கும் நெத்தியில வச்சுட்டா அவன் மறிச்சு போன உடனே அவனோட அந்த பயோசிப்பு அழிஞ்சு போயிடும். இதனால இப்ப என்ன பண்ணிருக்கிறாங்கன்னா நெத்தியில பயோசிப்பு வைக்கலான்னு ஆராய்ச்சியில கண்டுபிடிச்சாயிடுச்சு. இங்க வேதம் சொல்லுது, அந்த முத்திரையை தரித்து கொள்ளுகிறவன் ஒருவனும் தேவராஜ்யத்துல வரவே முடியாது. இப்ப வரப்போகிற 1000 வருஷ அரசாட்சி இயேசு கிறிஸ்து சொன்ன அடையாளங்கள் ஒன்னொன்னு நடந்து இருக்கு. யுத்தங்களையும் யுத்தத்தின் செய்திகளையும் கேள்விப்படுவீங்க, பூமி அதிர்ச்சி ஏற்படும். பாருங்க, ஜனவரி 1ஆம் தேதி நான் தீர்க்கதரிசி கிடையாது, நான் வந்து தீர்க்க தரிசனம் சொல்ற ஆளும் கிடையாது. கர்த்தர் வந்து அந்த டைமுக்கு வேத வார்த்தைகளை என்ன தொடரும், அந்த வேத வார்த்தைகளை என்ன பண்ற தியானிக்கிறோம், அந்த வசனத்தை குறித்து நம்ம மற்றவங்களுக்கு என்ன பண்றோம், பகிர்ந்து கொள்ளுகிறோம். அந்த நாள்ல அநேக காரியங்களை கர்த்தர் வெளிப்படுத்தினார். வேத வார்த்தைகளை கர்த்தருடைய வார்த்தையை நாங்கள் குறித்து என்ன பண்ணோம், அந்த 31ஆம் தேதி நைட்டு தேவ வசனங்களை நாங்கள் என்ன பண்ணோம், தியானிச்சோம். என் கிருபை உனக்கு போகணும்னு சொன்னார். அந்த கிருபை நம்மளோட கூட இந்த வருஷம் நிச்சயமா தாங்கும், நம்ம ஜீவன் உள்ள காலம்லாம் தாங்கும். காரணம் என்னன்னா, அங்க பூமி அதிர்ச்சி பின்னாயிடுச்சு, ஸ்டார்ட் ஆயிடுச்சு. 10-20 வருஷத்துக்கு முன்ன அந்த பூமி அதிர்ச்சி இல்லை, அளவுக்கு மீறி இருக்கு. லிட்டர் அளவு போல 7க்கு மேல தாண்டினாவே அது பெரிய பூமி அதிர்ச்சின்னு சொல்றாங்க. இனி வருகிற காலங்களில் அதெல்லாம் சம்பவிக்கும். அளவியா
இயேசு கிறிஸ்து சொல்லப்பட்ட தீர்க்க தரிசனங்கள் நிறைவேறிக் கொண்டு இருக்கிறது. கடைசி நாட்களிலே நல்ல போதகர்கள் வருவாங்க. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா யாரு பார்த்தாலும் இன்னைக்கு ஊழியக்காரனா மாறிட்டாங்க. இந்த ஊழியக்காரங்க எப்படி இருக்கிறாங்க? பண ஆசை, பொருள் ஆசை. பாருங்க, இப்போ பெண் ஆசை மூலியமாவே என்ன இருக்குது? கேஸ் மேல கேஸ் நடந்து இருக்கு. இது போல ஊழியக்காரர்களுக்குள்ளும் இப்பேற்பட்ட அக்கிரமம் உள்ள ஊழியக்காரர்கள் வருவாங்கன்னு அன்னைக்கு இயேசு கிறிஸ்து சீசர்களுக்கு சொன்ன வார்த்தை இப்ப நம்ம கண் கூட நடக்கு. தெருவுக்கு 2 சபை, தெருவுக்கு 2 பாஸ்டர்கள் ஆயிட்டாங்க. எங்க பார்த்தாலும் ஊழியக்காரன், யாரை கேட்டாலும் ஊழியக்காரன். யாரை பார்த்தாலும் நாங்கள் என்ன பண்றோம்? ஊழியம் செய்கிறோம். வேதம் தெளிவாய் சொல்லுகிறது, தேவனுக்காக அழைக்கப்பட்ட ஊழியக்காரனா இருப்பார்களால் தன்னைத்தானே வெறுத்து அழுதணும் அவருடைய சிலுவையை சுமந்து வருகிற ஊழியக்காரனா இருக்கணும். பணாசை பொருளாசைகளை வெறுத்து தேவனுக்காக உண்மையும் உத்தமம் உள்ள ஊழியக்காரனா இருக்கணும். இப்ப நம்ம குடும்பத்திலையும் இருக்கிறோம், வந்து தேவனுடைய ஊழியத்தை செய்கிறோம். இந்த ஊழியத்தை செய்யும்போது குடும்பத்தையும் கவனிக்கிறோம், சபையையும் பார்க்கிறோம். இந்த 2 காரியங்களை நம்ம செய்யும் போது தேவனுக்காக நம்ம எப்படி நம்ம உண்மையும் உத்தமமாக ஊழியத்தை செய்கிறோம் என்பதை குறித்து நம்முடைய கிரியைகளை வெளிப்படுத்தணும். அந்த கிரியை வந்து ஒரு மனுஷனிடத்தில் வெளிப்படும் போதுதான் அவன் உண்மையும் உத்தமம் உள்ள ஊழியக்காரனா என்பதை குறித்து அறியலாம். நேற்று தினத்தில் ஒரு செய்தியை குறித்து கொடுத்தோம். அன்னகர்கள் வேதத்துல பார்க்கிறோம். அன்னகர்னா யாரு? இன்னைக்கு அநேக சொல்லக்கூடாது, அநேக திருநங்கைகள் அவங்க என்ன பண்றாங்க? நாங்களும் தேவனுடைய பிள்ளைகள், நாங்களும் ஊழியக்காரர்கள் என்று சொல்லி அவர்களும் இன்னைக்கு சபையை ஆரம்பிச்சு நீங்க திருநங்கைகள் அநேக சபைகளை நடத்துறாங்க. இது வேத வார்த்தைக்கு புறம்பான ஒரு உபதேசம், புறம்பான ஒரு சத்தியம். அங்க வேதம் சொல்லுகிறது, ஏசாயா தீர்க்கதரிசி 56 நாம் வாசிப்போமானால் 3 சொல்லப்பட்டிருக்கு, அன்னகர்னா ஆண்பாலை குறித்து சொல்லப்பட்டிருக்கு, பெண்பால் அல்ல. இயேசு கிறிஸ்து ஒப்பிட்டு சொல்றாங்க, இவர் அன்னகராக இருந்தார் என்று சொல்லி. அன்னகர் என்றால் திருமணம் ஆகாமல் தேவனுக்காக ரோம கத்தோலிக்க கிறிஸ்துவ மதத்திலே செய்கிறாங்க தெரியுமா ஊழியத்தை, இவர்கள் தான் அன்னகர்கள். அவங்க திருமணம் செய்து கொள்வதில்லை. அவங்க என்ன பண்றாங்க? தாயையும் தகப்பனையும் என்ன பண்றாங்க? விட்டுட்டு ஊழியத்திற்காக கடந்து வருகிறாங்க. அங்க இயேசு கிறிஸ்து தேவனுடைய திருவசனம் பார்க்க என்ன பண்ணுது? 19ஆம் அதிகாரத்துல வாசிப்போங்க. நான் மத்திய சுவிசேஷத்துல முன்வசனமும் பின்வசனத்தை நம்ம எப்பொழுதும் வாசிக்கணும். அங்க தேவ திருவசனம் என்ன போதிக்கிறது என்பதை அறியணும். அங்க மனைவிய கல்யாணம் பண்ணவர்களை குறித்து தான் வேத வசனம் சொல்லப்பட்டிருக்கு. அன்னகர், அன்னகர் என்றால் திருமணம் ஆகாதவர்கள். ஆனா இன்னைக்கு என்ன பண்றாங்க? திருநங்கைகள் நாங்களும் அன்னகர்கள் தான் என்று சொல்லி ஊழியத்தை செய்றாங்க. இது சோதோம் குமாரா பட்டணத்தின் பாவம். தேவன் வானத்தின் முன் உண்டாக்கினார், ஆதாம் ஏவாளை உண்டாக்கினார், அவர் சாயலாக உண்டாக்கினார். என்ன பண்ணாரா? கர்த்தர் ஆணும் பெண்ணுமாக உண்டாக்கினார். 3வது ஒரு பாலினத்தை கர்த்தர் உண்டாக்கவில்லை. ஆதியாகத்திலிருந்து நீங்க வெளிப்படுத்துற விசேஷம் வரைக்கும் பாருங்க, 3வது ஒரு பாலினம் கிடையவே கிடையாது. இன்னைக்கு கடைசி நாட்களிலே பாருங்க, தங்களை தாங்களே தேவன் சிருஷ்டித்ததை அவர் என்ன பண்றாங்க? ஆபரேஷன் செய்து பெண்கள் ஆண்களாகவும் ஆண்கள் பெண்களாகவும் மாறுறாங்க. இது சோதோம் குமாரா பட்டணத்தின் பாவம். இங்க வேதம் நமக்கு தெளிவாய் சொல்லுகிறது. கர்த்தர் அதான் சொன்னார், நோவாவின் காலத்தில் நடந்தது போலவே நடக்கும். சோதோம் குமாரா பட்டணத்தின் பாவம் கடைசி நாட்களிலே பெருகும். கண்முனைப்பு நடக்கு. 50 வருஷத்துக்கு முன்னாடி யாரும் ஊழியத்துக்கு இல்லை. உண்மையும் உத்தமமாய் ஊழியத்தை செய்தவர்கள் யாரோ விரல் விட்டு எண்ணலாம். இன்னைக்கு எல்லாரும் ஊழியக்காரர்களா மாறிட்டாங்க. வேதம் தெளிவாய் சொல்லுகிறது, கடைசி நாட்களிலே கள்ள போதகர்களும் கள்ள தீர்க்கதரிசிகளும் கூடுமான மட்டும் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களை வஞ்சிப்பாங்க. இது வஞ்சக உபதேச காலம். நீங்க எச்சரிக்கையா இருங்க. அந்தி கிறிஸ்து முத்திரை போடுகிற காலம் வந்தாயிற்று. அது இப்பொழுது சமீபமா இருக்கு. இன்னும் கொஞ்ச காலம்தான். இன்னும் கொஞ்ச காலத்துக்குள்ள நிச்சயமா எல்லாருக்குமே நெத்தியில முத்திரை போடப்படும். நீங்கள் முத்திரையை வாங்கிவிட்டால் நிச்சயமாகவே நீங்க பரலோக ராஜ்யத்துக்கு வரவே முடியாது. 1000 வருஷம், ஒரு நாள் 2 நாள், 1000 வருஷம் என் தேவனாகிய கர்த்தர் இந்த பூமியில அரசாள போகிறார். அவரோடு நீங்க சஞ்சரிக்க வேண்டுமா? நீங்க முத்திரை என்ன பண்ணிடாதீங்க, போட்டுக்காதீங்க. காரணம், எப்ப நீங்க வந்து தேவனுக்காக அழைக்கப்பட்டாயிற்றோ, எப்பொழுது நீங்கள் தேவனுடைய பரிசுத்த ரத்தத்தினால் கழுவப்பட்டு அவருடைய பிள்ளையாய் நீங்கள் மாறிவிட்டீர்களோ, அப்பொழுது பரலோக ராஜ்யத்தில் ஒரு என்ன நடக்க போகிறது? மத்திய ஆகாயத்தில் என்ன நடக்க போகுது? நியாய தீர்ப்பு நடக்க போகிறது.
அந்த நியாயத்தீர்ப்புக்கென்று மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையாய் தரித்த பரிசுத்த ஆவியானவரை நீங்க தரிச்சிருக்கிறீங்க. அவருடைய பரிசுத்த நாமத்தை உங்க நெத்தியில தரிச்சிருக்கிறீங்க. வேறொரு நாமத்தை நம்ம என்ன பண்ணிடக்கூடாது, தரிக்கவே கூடாது. அப்படி நீங்க தரிப்பீர்களானால் நித்திய பரலோக ராஜ்யத்துக்கு வரவே முடியாது. ஹல்லேலூயா. வாசிப்போம். மரணம் அடைந்தவர்கள் அந்த 1000 வருஷம் முடியும் அளவும் உயிர் அடைவதில்லை. இதுவே முதலாம் உயிர்த்தெழுதல். மரணம் என்ன தெரியுமா? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள் மரிக்கிறவர்கள் நித்திரையாய் இருக்கிறாங்க. ஆனால் சாத்தானை பின்பற்றுகிறவங்க, அந்த வலு சர்ப்பத்தை பின்பற்றுகிறவங்க, பொய், அக்கிரமம், துன்மார்க்கம், விபச்சாரம், வேசித்தனம், அசுத்தம், காம விகாரம், பணாசை, பொருளாசை, தேவனுக்கு பிரியமில்லாமல் செய்கிற சகல பாவமும் உன்னை மரணம் தான் ஆண்டு கொள்ளும். நீங்க நிச்சயமா நித்தியத்துக்கு வரவே முடியாது. ஆண்டவரே அறிஞ்சிருக்க மாட்டாங்க. ஏதோ ஒரு நாள் சபைக்கு போயிருப்பாங்க. அந்த சபையில போயிட்டு ஞானஸ்தானத்தை எடுத்தாங்களோ எடுக்கலே தெரியாது, மறிச்சிட்டு இருப்பாங்க. இங்க வந்து மண் அடக்க ஆராதனை பண்ண சொல்லுவாங்க. கிறிஸ்துவுக்குள் மரித்து, கிறிஸ்துவுக்குள் இவங்க எப்படி இருக்கிறாங்க? மரித்து இருக்கிறாங்க. இவங்களை நாங்கள் என்ன பண்றோம்? நல்லடக்கம் பண்ண வந்திருக்கிறோம். புழுதிக்கு புழுதியாகவும் மண்ணுக்கு மண்ணாக ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே உடைய வருகையில் இவரை நாங்கள் பார்ப்போம். எதை பார்ப்பீங்க? நீ கிறிஸ்துவுக்குள் மரித்து இருந்தால் தானே அவரை அங்கே பார்க்க முடியும். ஞானஸ்தானத்தை எடுத்தாச்சு, வேத வாக்கியங்களுக்கு கீழ்ப்படிந்து நடக்கல, முத்திரையா தரித்த பரிசுத்த ஆவியானவரை துக்கப்படுத்துகிற, உன் கிரியைகளினால தேவனை அனுதினமும் வெட்கப்படுத்த முடியாத காரியத்தை செய்யறதெல்லாம் அக்கிரமம். மரிச்ச உடனே இட்டு போய் அங்க சாந்தி நகர் கல்லறையில் அடக்கம் பண்ணிட்டு வந்துட்டாக்கா நீ பண்ணவராயிட்டு அவர் வந்துருவாங்களா? வருவாங்களா? வர முடியாது. ஏன்? நீங்க யாருடைய முத்திரை தரித்திருக்கிறீங்க? இயேசு கிறிஸ்துவின் முத்திரையை தரித்திருக்கிறீங்க. அனுதினமும் கிரியைகளினாலே நீங்கள் துக்கப்படுத்துறீங்க, வேதனை உண்டாக்க முடியாத காரியத்தை செய்கிறீங்க. நீங்க எப்படிங்க பரலோக ராஜ்யத்துக்கு வர முடியும்? 1000 வருஷம் அவரோட நீங்க எப்படி சிங்காசனத்தில் அவரோட கூட உட்கார முடியும்? அவன் இட்டுமா என்ன பண்ணிட்டாரு? பாதாள சங்கிலியை போட்டு கட்டி அங்க என்ன பண்ணிட்டாரு? பாதாளத்தில் அவனை போட்டுட்டாரு. அவனோட தான் உயிர் திருப்பிக்கும் போய் 1000 வருஷம் போடுறாரு. எங்க போய் போடுறாரா? எங்க போறாரு? பாதாளத்துல. மரணம் அடைந்தவர்கள் அங்கதான் இருப்பாங்க. கர்த்தருக்குள் நித்திரையா இருக்கிறவங்க நித்திய ராஜ்யத்துல இருப்பாங்க. தேவனோட 1000 வருஷம் அரசாட்சியில இருப்பாங்க. ஏன்? நீங்க முத்திரையும் தரிக்கல, தேவனை அணுகணும், நீங்க துக்கமும் படுத்தல. அதனால தேவனை அறிந்திருக்கிற நாம், இந்த சத்தியத்தை அறிந்திருக்கிற நாம் அனுதினமும் தேவனை துக்கப்படுத்தாதபடிக்கு, வேதனை உண்டாக்காதபடிக்கு நம்ம என்ன பண்ணுவோம்? நடக்கணும். எப்படிங்க நடக்கிறது? உலகம் பூரா பேசுறதுக்கு பூரா பொய்யா இருக்குது. செய்யறவன் பூரா அக்கிரமம் செய்யறான். அக்கிரமக்காரன் பூரா நல்ல பலத்து இருக்கிறான், பணமா கையில வச்சுட்டு இருக்கிறான். அவன் என்னென்ன நினைக்கிறான்? சகலமும் எப்படி இருக்கிறான்? ஆசீர்வாதமா இருக்கிறான். நான் கர்த்தருக்காக உண்மையா வாழணும்னு நினைக்கிறேன், தரித்திரனா இருக்கிறனே, நான் கர்த்தருக்கு பொய் சொல்லக்கூடாது, ஏமாற்றக்கூடாது, திருடக்கூடாது, வஞ்சகமான காரியத்தை செய்யக்கூடாது, நான் தேவனுக்கு நீதியா நடக்கணும்னு நான் நினைக்கிறேன். ஆனா என் வீட்டுல தான் உபத்திரம் நீங்களே, என் வீட்டுல தான் கஷ்டம் நீங்களே, என் வீட்டுல கண்ணீர் நீங்களே, எனக்கு பணம் முடக்கமா இருக்கு, என் தேவைகள் சந்திக்க கூடாதபடி ஒவ்வொரு நாளும் துக்கப்பட்டு வேதனைப்பட்டு கொண்டு இருக்கிறேன்னு நீ மன வேதனைப்பட்டு இருக்கிற. ஆனா வேதம் என்ன சொல்லுகிறது? நீங்க வாசிச்சீங்க தெரியுமா பரிசுத்த ஜெபத்துல ஒரு காரியங்களை குறிச்சு? அவனவன் கிரியாகளுக்கு தக்க பலன் என்னோட கூட வரும். நீங்க ஒருவரும் கலங்காதீங்க, திகையாதீங்க, வேதனைப்படாதீங்க, துக்கப்படாதீங்க. நான் உபத்திரப்படுகிறது நல்லதற்கு. சங்கீதக்காரனாகிய தாவீது சொல்லுகிறார் 119ஆம் சங்கீதம் 71 வாசிக்கணும்னா, நான் உபத்திரப்படுகிறது நல்லதற்கு, ஏனெனில் உமது பிரமாணங்களை நான் கற்றுக்கொண்டேன். நீங்க உபத்திரம் வரும்போதுதான், உனக்கு கஷ்டம் வரும்போதுதான், உனக்கு கண்ணீர் வரும்போதுதான் நீ தேவனை போய் தேடுவ. உபத்திரமே இல்லை, கஷ்டமே இல்லை, நான் எழுந்து ஜெபிப்புமா? இன்னும் போய் நேரம் தூங்கி நிறுத்தி எழுச்சிக்கலாமே. இன்னும் போய் நேரம் தூங்கல. காலையில் வெடிகால ராத்திரெல்லாம் சரியா தூக்கமே வரல. இப்போதான் நல்லா என்ன வருது? தூக்கம் வந்து அதிகாலை எழுப்புறாங்க, சர்ச்சுக்கு போகணும். அப்படிதானம்மா? வேதம் சொல்லுகிறது, தூங்குகிற நீ எப்பொழுதும் விழித்திரு, சோம்பேறியே எறும்பிடத்துல போய் கற்றுக்கொள்ளும். அதுக்கு எஜமானே கிடையாது, ஆடு முழுவதும் ஒரு ஆளும் கிடையாது. அது வேலையை அது கரெக்டா செய்யுது. ஆனால் நமக்கு ஒரு எஜமான் உண்டு, நமக்கு ஒரு ராஜ்யம் உண்டு. அதுதான் நித்திய பரலோக ராஜ்யம். அந்த ராஜ்யத்திற்காக நீங்க அழைக்கப்பட்டவங்க. எங்க பிரதர் கொஞ்சம் பேர் தாங்கிற நாங்க மட்டும் எப்படி போயிடுவோம்?
வேதத்தை நீங்க போய் தெளிவா வாசிச்சு பாருங்க. திரளான பிள்ளைகள், புறஜாதி அந்நிய புறஜாதி பிள்ளைகள் பரலோக ராஜ்யத்தில் வரும்போது திரளான ஒரு கூட்டம். அந்த திரளான கூட்டத்தில் நம்ம ஒரு கூட்டமா நம்ம நிற்போம், அவங்களோட போய் சேர்ந்து ஒருமனப்பட்டவர்களை. இங்க வேதத்தை நம்ம வாசிப்பதற்கு முன்பாக ஒரு காரியத்தை பற்றி நம்ம பார்த்தோம். தண்ணி எண்ணெய் ஒன்றா சேருமா? சேராது. அக்கிரமக்காரனும் துன்மார்க்கக்காரனும் நீதி உள்ளவன்கிட்ட சேருவானா? சேர மாட்டான். உண்மையா இருக்கிறவங்கிட்ட பரிசுத்தம் உள்ளவனா இருக்கிறவங்கிட்ட பரிசுத்த அசுத்தம் உள்ளவன் வந்து சேருவானா? அவன் சேர மாட்டான். அந்த கூட்டம் அப்படிதான் இருக்கும். ஐயோ, அங்க திரளான கூட்டம் இருக்கு, அங்க நிறைய பேர் போயிருக்கிறாங்களே, போறவங்க போட்டோம். அங்க வாசிங்க 22ஆம் அதிகாரத்தை எடுங்க, 10, 11, 12 வாசிங்க. பின்னும் அவர் என்னை நோக்கி இந்த புஸ்தகத்தில் உள்ள தீர்க்க தரிசன வசனங்கள் முத்திரை போட வேண்டாம், காலம் சமீபமாய் இருக்கிறது, அநியாயம் செய்கிறவன் இன்னும் அநியாயம் செய்யட்டும், அசுத்தமாய் இருக்கிறவன் இன்னும் அசுத்தமாய் இருக்கட்டும், நீதி உள்ளவன் இன்னும் நீதியை செய்யட்டும், பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் பரிசுத்தமாய் இருக்கட்டும். இதோ சீக்கிரமாய் வருகிறேன், அவன் அவனுடைய கிரியைகளுக்கு தக்க பலன் அவன் அவனுக்கு நான் அளிக்கும் பலன் யார் கூட வருதா? அவரோட கூட வருதுங்க. அதை குறித்து நீங்க கவலைப்படாதீங்க. அக்கிரமம் நிறைந்த உலகம் இப்ப நம்ம கண் கூட பார்த்து இருக்கிறோம். துன்மார்க்கம் நிறைந்த உலகம், தேவனுக்கு பிரியமில்லாமல் வார்த்தைகளுக்கு கீழ்ப்படியாமல் பாருங்க, தேவ வசனத்தை என்ன பண்றாங்க? கீழே தள்ளி காலால் மிதிக்கிற காலம் ஆயிடுச்சு. ஏதோ இயேசு கிறிஸ்து வராருன்னு சொன்னீங்க, வந்தாரு, உங்களை இன்னும் போயிடுவாரு. பாப்பமே, ஒரு நாள் வரும், அவன் அவன் கிரியைகளுக்கு தக்க பலன். நீ என்ன அக்கிரமத்தை செய்கிறியோ, என்ன பாவத்தை செய்கிறாயோ, தேவன் அவன் நீதியிலே கொண்டு வருவார். சிங்காசனத்திற்கு முன்பாக ஒருவரும் தப்பித்துக் கொள்ளவே முடியாது. ஹல்லேலூயா. அதே 20வது அதிகாரத்துல 11 வாசிங்களே. பின்பு நான் பெரிய வெள்ளை சிங்காசனத்தையும் அதன் மேல் வீட்டு இருக்கிறவரை கண்டேன். அவருடைய சமூகத்திலிருந்து பூமியும் வானமும் அகன்று போயிட்டு அவைகளுக்கு இடம் காணப்படவில்லை. மரித்தோராகிய சிறியோரையும் பெரியோரையும் தேவனுக்கு முன்பாக நிற்க கண்டேன். அப்பொழுது புஸ்தகங்கள் திறக்கப்பட்டன, ஜீவ புஸ்தகம் என்னும் வேறொரு புஸ்தகம் திறக்கப்பட்டது. ஹல்லேலூயா. இந்த ஜீவ புஸ்தகம் பேர் எழுதியிருக்கா? அந்த நிச்சயம் இருக்கா நம்ம கிட்ட? என் பேரு ஜீவ புஸ்தகத்துல எழுதியிருக்கு அப்படின்றத கையை தூக்கி பார்க்கலாம். ஜீவ புஸ்தகம் என்னன்னு தெரியுமா? ஜீவ புஸ்தகம் என்ன தெரியுமா? பரலோக ராஜ்யத்துல ஒருவரும் காணக்கூடாத ஒளியிலே வாசமாக இருக்கிற என் தேவராகிய கர்த்தருடைய கரத்துல ஜீவ புஸ்தகம் ஒரு புஸ்தகம் இருக்கு. நீ எப்போ உன் தாயின் கர்ப்பத்துல உருவானியோ, இந்த உலக தோற்றத்துக்கு முன்பாகவே உன்னை பெயர் சொல்லி அழைத்த தேவன் உன் பேர் அங்க எழுதிட்டார். எந்த புஸ்தகத்துல? யார் யாரெல்லாம் ஜீவ புஸ்தக பெயர் எழுதியிருக்கிறோ அவங்க மாத்திரம் தான் நித்திய ஜீவனுக்கு வர முடியும். ஜீவ புஸ்தகத்துல பெயர் இல்லைன்னா நித்திய பரலோக ராஜ்யத்துல வரவே முடியாது. இப்ப சொல்லுங்க, கை தூக்க பாருங்க, என் பேர் எழுதியிருக்கிறது. புரியுதா? நான் சொன்னது என்னன்னு புரிஞ்சுச்சா? இந்த உலக தோற்றத்துக்கு முன்பாக உங்க பேர் எழுதி வச்சிட்டாரு. அதனால தான் இப்ப நம்ம சபையில ஞானசானத்தை கொடுத்தா யாருக்கும் பேரெல்லாம் மாத்தி வைக்கத்தெல்லாம் கிடையாதுங்க. இயேசு கிறிஸ்துன்னு பேர் இருந்தது. யோதா நதியில என்ன பண்ணாரு? ஞானசானத்தை பெற்றாரு. கரையேறி வந்தவன இயேசு கிறிஸ்து வேற பேரை வச்சாங்க இல்ல. ஆனா ஆல்ரெடி அவர் ஜீவ புஸ்தகத்துல என்ன பண்ணிட்டாரு? அங்க உன் பேர் என்னவோ அந்த பேர் அங்க எழுதிட்டாரு. அந்த பேர் தான் அதுல இருக்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஜீவ புஸ்தகத்தில் பெயர் எழுதப்பட்ட பிள்ளைகள் மாத்திரம் தான் நித்திய ஜீவன். நீங்க ஜீவ புஸ்தகத்துக்கு உங்க பெயர் எழுதியிருக்கிற நிச்சயம் இருந்தால் மாத்திரம் தான் நித்திய பரலோக ராஜ்யத்துக்கு போக முடியும். இப்பயே உங்களுக்கு டவுட்டா இருக்கு. இன்னொரு புக் இருக்கு. என்ன புக்கு தெரியுமா?
நீங்க சர்ச்சுக்கு வரேன்னு சொல்லிட்டு வராத வீட்டில் உட்காந்துனாக்கா எழுதி வச்சிருப்பாரு. சர்ச்சுக்கு வரேன்னு சொல்லிட்டு வேற இடத்துல எங்கேயோ வேலைக்கு ஓடி இருந்ததுன்னா எழுதி வைப்பார். சர்ச்சுக்கு வரேன்னு சொல்லிவிட்டு ஆண்டவர் ஆராதிக்கிறேன்னு சொல்லிவிட்டு நீங்க வேற ஏதாவது தன் சொந்த காரியத்தை செஞ்சீங்கன்னா எழுதி வைப்பார். ரெண்டாவது, தேவனுக்கு தெரியலன்னு சொல்லிட்டு நம்ம அந்தரங்கத்துல பாவம் செஞ்சா எழுதி வைப்பார். தேவனுக்கு பிரியமில்லாத காரியத்தை செஞ்சா எழுதி வைப்பார். இது எல்லாமே அவருடைய ஞாபக புஸ்தகம். வாசிங்க, அந்த வசனத்தை வாசிங்க. அந்த புஸ்தகத்தில் எழுதப்பட்டவன்படியே பாருங்க, ஜீவ புஸ்தகம் என்னும் வேறொரு புஸ்தகம் திறக்கப்பட்டது. அப்பொழுது புஸ்தகங்கள் திறக்கப்பட்டன. ஜீவ புஸ்தகம் என்னும் வேறொரு புஸ்தகம் திறக்கப்பட்டது. அப்பொழுது அந்த புஸ்தகத்தில் எழுதப்பட்டபடியே மரித்தோர் தங்கள் தங்கள் கிரியைகளுக்கு தக்கதாக தீர்ப்படைந்தார்கள். சமுத்திரம் தன்னில் உள்ள மரித்தோரை ஒப்புவித்து பாருங்க, ஜீவ புஸ்தகத்தில் பெயர் எழுதப்படாத பிள்ளைகளை எங்க தள்ளணுமா? அக்னி கடல். நீங்க எந்த கடலுக்கு ஒப்பா இருக்கிறீங்க? அக்னி கடலுக்கு ஒப்பா இருக்கிறீங்களா, இல்ல 1000 வருஷ அரசாட்சியில போய் சேர்ந்து இருக்கிறீங்களா? நீங்க 7வது வசனத்தை வாசிங்களேன். அந்த 1000 வருஷம் முடியும் போது சாத்தான் தன் காவலில் விடுதலையாக்கி பூமியின் 4 திசைகளில் உள்ள ஜாதிகளாகிய கோகையும் மாகோயையும் மோசம் போக்கும்படிக்கு அவர்களை யுத்தத்திற்கு புறப்பட்டு போன அவர்களுடைய தொகை கடற்கரை மணலை போல் இருக்கும். அவர்கள் பூமி எங்கும் பரம்பி பரிசுத்தமானுடைய பாளையத்தையும் பிரியமான நகரத்தையும் வளைத்துக் கொண்டார்கள். அப்பொழுது தேவனால் வானத்திலிருந்து அக்கினி இறங்கி அவர்களை பட்சித்தது. மேலும் அவர்கள் மோசம் போக்கின பிசாசானவன் மிருகமும் கள்ள தீர்க்கதரிசியுமாய் இருக்கிற இடமாகிய அக்னியும் கந்தகமான கடலிலே தள்ளப்பட்டால் அவர்கள் இரவும் பகலும் சதா காலங்களும் பாதிக்கப்பட்டார்கள். ஹல்லேலூயா. தேவனுக்கு பிரியமில்லாத பிள்ளைகள் எங்க இருப்பாங்க? அக்னியும் கந்தகம் இருக்கிற கடலை போடுவாரு, அங்க பாதிக்கப்படும். அவனோடு சேர்ந்து நீங்க தள்ளுண்டு போவீங்கன்னு வேதம் சொல்லப்பட்டிருக்கு. அப்ப நாம ஜீவ புஸ்தகத்தில் நமக்கு பெயர் எழுதப்பட்டிருந்தா எங்க இருப்போம்? நித்திய பரலோக ராஜ்யத்தில் இருக்கு. அப்போ நாம முத்திரையாய் தரித்த பரிசுத்த ஆவியானவர் நம்ம துக்கப்படுத்த கூடாது. தேவனுக்கு பிரியமாய் நாம் நடப்போமானால் நிச்சயமாகவே என் தேவனாய் கர்த்தர் உங்களை ஒருபோதும் கைவிடவே மாட்டார். வரப்போகிற இந்த அந்திக்கிறிஸ்துவின் முத்திரைக்கு நீங்க என்ன பண்ணுங்க? உங்களை காத்துக்கொள்ளுங்க. அப்படி ஒரு காரியம் சம்பவம் வந்தா யாரும் என்ன பண்ணிடாதீங்க, என்ன பண்ணாதீங்க, முத்திரை போடவே போடாதீங்க. கொரோனாவுக்கு யாரெல்லாம் இன்ஜெக்ஷன் போடுங்க, கை தூக்கும் பார்க்கலாம். நாங்கள் அநேக குடும்பங்கள் போடலை. ஏன்னா இதே காரியம் தான் வரப்போகுது. நெக்ஸ்ட் வரும்போது இந்த உலகத்தில் உபத்திரம், மகா உபத்திரம் வரும், பாடு வரும், கஷ்டம் வரும், கண்ணீர் வரும், யாவனம் வரும், சஞ்சலம் வரும். காரணம், அவன் வருகைக்கு முன்பாக உபத்திரம் வரும், மகா உபத்திரம் வரும். போடாதவங்கெல்லாம் நிச்சயமா கொலை செய்கிற அளவுக்கு அவன் என்ன பண்ணுவான்? முடியுமா? நீங்க எச்சரிக்கையா இருங்க, வார்த்தைக்கு கீழ்ப்படிங்க. முதலாவது உயிர்த்தெழுதலுக்கு பண்புள்ளவர்களா இருங்க. 2ஆம் மரணம் ஆளுகை செய்யும் போது வேதம் சொல்லுகிறது, பயப்படுகிறவன் அவிவிசுவாசி, விக்கிரக ஆராதனைக்காரன், பணாசை பொருளாசை உள்ளவன், பொய்யர் அனைவரும் 2ஆம் மரணமாகிய அக்னியும் கந்தகம் எறிகிற கடலுக்கு அவர்கள் ஒப்பா வைத்திருக்கிறார். நாம் தேவ வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்து முத்திரையாய் தரித்த பரிசுத்த ஆவியானவரை துக்கப்படுத்தாதபடிக்கு அங்கு பாதாளத்தில் கட்டி வைத்து 1000 வருஷம் அவன் பாதிக்கப்படுகிற அந்த வாதைக்குள்ள நாம் சிக்கிக்கொள்ளாதபடிக்கு தேவனுக்கு பயந்து தேவ வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்து தேவனுக்காக எப்பொழுதும் ஜீவிப்போம்.
தேவ நாம மகிமைக்காக எப்பொழுதும் நாம் வாழ்வோம். கர்த்தருடைய நாமத்தை என்ன பண்ணுவோம்? முத்திரையாய் தரித்துக் கொள்வோம். தேவனை ஒரு நாளும் நாம் துக்கப்படுத்தாதபடிக்கு, வேதனை உண்டாக்கக்கூடியான காரியத்தை செய்யாதபடிக்கு கர்த்தருக்காக நாம் உண்மை உத்தமமாய் ஜீவிப்போம். முழங்கால் படியிட்டு நாம் தேவ சமூகத்தில், ஆண்டவரே, கிருபையாய் கொடுக்கப்பட்ட இந்த உன்னதமான அந்த வார்த்தைக்கு நாங்கள் கீழ்ப்படிந்து நடக்க தேவனாகிய கர்த்தர் எங்களுக்கு கிருபையை தாரும்.